ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கிளிநொச்சியில் ஒரு வழிப்பறி சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஒரு ஆள் வந்து மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டிருந்திருக்கு. அவரை வந்து ஒரு நபர் ரோட்டில் வந்து வழி மறிச்சு என்னையும் வந்து ஏற்றி செல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ எங்களோட மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ நாங்கள் வந்து ரோட்டில் நின்றா அதே மாதிரி தான் அனுப்பாவை அது எங்களை ஏற்ற வேணும். நாங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் அந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ இவரும் வந்து அவரை ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது காட்டு வழியில போகும்போது விட்டு காலத்துல கத்திய வச்சு அதுல இருந்த எல்லா பொருட்களையும் தான் இந்த மாதிரி ஒரு வழிப்பறி வந்து நடந்திருக்கு. சோ இது பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கிளிநொச்சியில முக்கொம்பன் என்ற பகுதியில இந்த வழிப்பறி சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது கடந்த 20ஆம் தேதி 7 மணிக்கு வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அதாவது மோட்டார் சைக்கிள்ல பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் ரோட்ல இருந்து ஒரு ஆள் வந்து லிஃப்ட் கேட்டிருக்காரு. வந்து என்ன ஏத்தி சொல்லுங்க இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காரு. சோ இவரும் வந்து ஓகே என்று வழி ஏத்தி போய் கொண்டிருக்கேக்குள்ள வழியில ஒரு காட்டு வழி மாதிரி வந்திருக்கு. அந்த காட்டு வழியில வந்து பின்னிக்கு இருந்தவர் இவற்றை காலத்துல கத்திய வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து பறிச்சிருக்கு. அதாவது 9 லட்சம் பெறுமதியான ஃபெசர் பைக், மற்றது இவற்றை கையில இருந்த பர்ஸ், அதாவது மணிப்பை, அது மற்றது பெருமதியான போன், இது எல்லாத்தையுமே பறிச்சு கொண்டு போயிருக்கார். இவ்வாறான ஒரு வழிப்பறி சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஸ்ரீலங்கால என்ன நடந்து கொண்டிருக்குன்றதான் யோசிக்க வேண்டும். என்னன்னு சொன்னா, கிட்டடியில பார்த்தோம்னு சொன்னா சஞ்சீவ் கொலை வழக்கு, அதாவது ஒரு ஆள் வந்து துப்பாக்கியோட நீதிமன்றத்திலேயே வந்து சுட்டு போட்டு போயிருக்காரு. வந்தான் சுட்டான் ரிப்பீட் என்ன மாதிரி வந்தான் சுட்டான் போயிட்டு இருக்கான். போலீஸ்காரனும் வந்து அதை கண்டுக்காத நிலைமை வந்து காணப்பட்டிருக்கு. அது இப்பதான் புலனாய்வுத்துறை வந்து இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்படியான இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கால வழிப்பறி, இங்கால வந்து வீதி விபத்து, அப்படி வந்து ரோட்ல இறங்கினாலே நிறைய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா, இப்ப ரோட்ல இறங்கிக்கே பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைகள், அதாவது இந்த இளைஞர்களுக்கு வந்து இப்ப வந்து இளைஞர்களுக்கு பைக் ஒண்ணு வாங்கி கொடுத்து ரோட்ல வந்து என்ன வேகத்துல போகணும் தெரியாம தங்களோட கட்டுப்பாட்டை இழந்து வேகமா போய் கொண்டிருக்காங்க. அவங்களை பார்க்கும்போது சைட்ல போற எங்களுக்கு தான் பயமா இருக்கு, இவங்களை இடிச்சிட்டு போயிடுவாங்களா, ஒரு விபத்து ஏற்பட்டுருமாண்டு. வீதியில இறங்கினா கொஞ்ச காலத்துக்கு முன்னும் விபத்து 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 ஒன்று வந்து வேக கட்டுப்பாட்டால வந்து அவங்க வந்து மோதுறாங்க. இல்லாட்டி நாங்கள் வந்து ஏதாவது வேக கட்டுப்பாடு இல்லாம கொண்டு எங்கேயாவது விட்டு மோதுறோம். அப்படியான செயற்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருந்தது. ஆனா இப்ப வீதியில இறங்கினா வழிப்பறியும் கொள்ளையும் தான் இடம்பெற்று கொண்டிருக்கு. என்ன நடக்குன்னு தெரியல, யார் துப்பாக்கி வச்சிருக்கான்னு தெரியல, யார் கையில கத்தி வச்சிருக்கான்னு தெரியாத ஒரு நிலைமை வந்து இலங்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியில வந்து இப்போ கொஞ்சம் இந்த வழிப்பறின்றது வந்து ஒரு ட்ரெண்டிங் மாதிரி வந்து ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா, இன்னும் ஒரு இன்சிடென்ட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பூநகரியில இருந்து பரந்தன் வீதியில பயணிச்சு கொண்டு வந்தவன், அதாவது பூநகரி பாடசாலையின் அதிபரும் முன்னாள் பள்ளி அதிபரும் வந்து பயணிச்சு கொண்டிருக்கும் போது தலங்கிழப்பு என்ற பகுதியில வச்சு அவைய வந்து ஒரு வழிப்பறி கொள்ளை இல்ல, இது வந்து அந்த பகுதியில போதை பாவிச்சு கொண்டிருந்த ஒரு குழு வந்து இவைகளை வந்து தாக்கி இருக்கு. பழைய அதிபர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு இறந்து விட்டார் என்றும், புது அதிபர் வந்து பல காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னும் சிகிச்சைக்குள்ள இருக்கிறார் என்ற மாதிரி வந்து தெரிவிக்கப்படுது. அந்த இளைஞர்கள் வந்து போதை பாவிச்சிருக்காங்க என்று சொல்லியிருக்கணும். ஆனா என்ன போதைன்னு சொல்லல, மது போதைன்னு சொல்லல, வேறையாம இருக்கிற பாபின், கஞ்சா, ஐஸ் அப்படியான போதைப் பொருட்களாக கூட இருக்கலாம். சோ எங்களுடைய இளைஞர் சமுதாயம் வந்து எது நோக்கி போய் கொண்டிருக்குன்னு தெரியல. ஒன்று வந்து வழிப்பறி கொள்ளையில இறங்குறாங்க, இல்லாட்டி வந்து ஐஸ் போதை பாவிச்சுட்டு வந்து ரோட்ல விழுந்து கலாட்டா செய்யறாங்க. அது என்ன இதை நோக்கி போய் கொண்டிருக்குன்னு தெரியல. இலங்கை வந்து எதை நோக்கி போய் கொண்டிருக்கு என்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் தற்போது மாறிக்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்திய சினிமா இல்லாட்டி வந்து வெளிநாட்டு சினிமா பார்த்துட்டு அந்த பாங்கில போய் கொண்டு இருக்கிறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம இப்படியான ஒரு இதுல செஞ்சு கொண்டிருக்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பாரிய இதா தான் இருக்குது. சோ இதை வச்சு என்ன சொல்ல வரணும்னு சொன்னா, ரோட்ல இறங்கினாலே நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்படி வழிப்பறி கொள்ளை வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு. சோ மக்களே நீங்கள் வந்து ரொம்ப அவதானமா இருங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து லிப்ட் கேட்கிறான்னு சொன்னா தெரியாத நபர் என்றாலும் நாங்கள் வந்து இறக்கப்பட்டு ஏத்தி கொண்டு போயிடுவோம். பட் அதால வர பின்விளைவுகளை வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் தெரியாது. சோ நீங்க ஏத்தி கொண்டு போகும்போது கொஞ்சம் அவதானமா இருக்கணும். அதுக்கு ஏது பாதுகாப்போட போகணும். நடந்தா கூட உங்களை பாதுகாக்க கொள்கின்ற தன்மை வந்து உங்கள்கிட்ட வந்து கட்டாயம் இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா, அங்க வந்து என்ன நடக்க முடியாது, கழுத்துல கத்தி வைக்கிற நிலைமையில வந்து எங்களால எதுவுமே செய்ய முடியாது. சோ அந்த இடத்துல தெரியாத நம்ம கேட்கிறாருன்னு சொன்னா நான் கொஞ்சம் சிந்திச்சு தான் செயல்படணும். அந்த இடத்துல நாங்க பாவம் பெரிதாம வந்து பாக்குறது வந்து எங்களுக்கு தான் கூடாது. என்னன்னு சொன்னா, இப்ப கத்தி வச்சுன்றது வந்து எங்களுடைய பொருள் தான் செய்யும். ஆனால் நினைக்கிற நபர் ஒரு பேர் வந்து ஐஸ் போதையோ இல்லாட்டி வந்து கஞ்சாவை கடத்தி கொண்டு உங்களோட பைக்கிலேயோ இல்ல கார்லயோ வந்து லிப்ட் கேட்டு ஏறிட்டு வைங்க, போலீஸ் வந்து பிடிச்சா நீங்களும் தான் கேஸ்ல உள்ள போவீங்க. சோ அதை போயிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு கொள்ள வேணும்.
இப்ப நாங்க என்ன நிலைமையில இருக்கிறோம், நாடு என்ன நிலைமையில இருக்கு, இப்ப நாங்க பாவம் பார்க்கறத விட எங்களை பாதுகாத்துக் கொள்றதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்குமே. சோ மக்களை வந்து ரொம்ப அவதானமா இருங்க. அது வந்து இந்த வடமாகாண பக்கத்துல இருக்காங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவதானமாவே இருங்க. எப்ப என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. அதுக்கு இது மாதிரி நடந்து கொள்ளுங்க. அதோட வந்து வாகனங்கள்ல போகும்போது கவனமா செல்லுங்க. இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அவசரமா போலீஸ் இலக்கங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அவசர காலத்துல நாங்க வந்து தொடர்பு கொள்றதுக்கு அந்த போலீஸ் இலக்கங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து தப்பிச்சு கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தால் கால் பண்ணி அவர்களை வந்து கண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்க. சோ என்னன்னு சொன்னா இப்ப இலங்கை வந்து இதான் நடந்து கொண்டிருக்கு. இந்த அவதானமான விழிப்புணர்வு பதிவா வந்து இதை நான் பதிவிட்டுக் கொள்றேன். இப்படியான வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம பிகே பிளாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பானு.